சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளுக்கு ஒரே சின்னத்தை பலாப்பழம் சின்னத்தை பெற்று தனித்து களம் கண்டோம். அது மட்டுமல்ல, அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டோம். அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டோம். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி, அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்ட கட்சி, ஏன் எங்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் பெயர் வரவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மிகவும் அசிங்கமாக இருக்கின்றது. இந்த விஷயம் என்றால், ஒரு தமிழக முதல்வர் அனைத்து பதிவு செய்யப்பட்ட கட்சி கூட்டம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் எங்களுடைய பெயர் ஏன் வரவில்லை? பதிவு செய்யப்பட்ட கட்சி அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டிருக்கிறோம், ஏன் எங்களை அழைக்கவில்லை? எங்களுடைய நிர்வாகிகள் எங்களிடம் என்ன கேள்வி கேட்பார்கள்? மிகவும் அசிங்கமாக இருக்கின்றது. ஏன் அவர்களுக்கு பிடித்த, அவர்களுக்கு சாதகமான, அவர்களுக்கு இணையாக அவர்கள் சொல்வதை கேட்கும் கட்சிகளை மட்டும் அழைப்பீர்களா? இல்லை, கேள்வி கேட்கின்றோம். நாங்களும் ராணுவத்தில் பணிபுரிந்தவன். அண்ணா புரட்சி தலைவர், அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஏன் அனைத்துக்கு பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நியாயமா இல்லையா என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை தெளிவுபடுத்துகின்றோம். இப்போது நாங்கள் வருவதற்கு முன்னாடி கேட்ல விட மாட்டேட்டாங்க. உங்களுக்கு அளவோடு கிடையாதுன்னு சொன்னாங்க. என்ன அளவோடு கிடையாது? இந்த கூட்டத்தை ஏன் நடத்துறீங்க? நீங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியை நீங்கள் ஏன் அழைக்கவில்லை? ஏன் உள்ள அளவோடு பண்றது இல்ல? உங்களுக்கு சர்டிபிகேட் கையில தரேன், சர்டிபிகேட் போட்டோ எடுத்துக்கங்க. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியை நீங்கள் ஏன் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. என்னுடைய நேம் கட்சியினுடைய நிறுவனர் அண்ட் கழக பொதுச் செயலாளர் பி. செந்தில்குமார் என்னுடைய நேமுங்க. கட்சியினுடைய பெயர் அண்ணா புரட்சி தலைவர், அம்மா திராவிட முன்னேற்ற கழகம். யாருக்கும் பயப்பட மாட்டோம், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. தேர்தல் பதிவு செய்யப்பட்ட கட்சி, இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடியாட்களை வச்சு கட்டுவதை போன்று விரட்டுகின்றார்கள். இது நியாயமா? ராஷ்டிரிய லோக்தள் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர். என்னுடைய பேர் காந்தி சங்கர். அதாவது அனைத்து கட்சி கூட்டத்திற்காக நாங்கள் வந்து அழைப்பில் எங்களுக்கு வரல, எங்களோட பேர் பதிவில் இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணு கேட்டால் 3 2025 அன்று உதவி ஆளுநர்கிட்ட போயிட்டு நாங்கள் மனு கொடுத்துட்டோம். மனு கொடுத்த பிறகு எங்களுக்கு அனைத்து கட்சி கொடுத்துட்டு எங்களுக்கு அனுமதிக்கலை. காரணம் கேட்டால் நீங்கள் பதிவில் இருக்கிற பேரில் மட்டும் 45 கட்சியில் மட்டும் அழைப்பதை கொடுத்ததுக்காக கூறியிருந்தாங்க. எங்களோட பேருக்காக நாங்கள் வந்து 3ஆம் அன்று நாங்கள் மனு கொடுத்து எங்கள் கட்சி அனுமதிக்கு கேட்டுருக்கிறோம். இப்போ வந்து ஹைகோர்ட் ஆர்டர் வந்து தேசிய மக்கள் சக்திங்கிற கட்சியில் ஒரு எல்எம் ரவின்ற ஒரு கேஸ் போட்டு அது கோர்ட்டு தீர்ப்பு போட்டுருக்குது. எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் கட்சி பதிவில் இருந்தாக்கா அந்த கட்சி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உள்ள அலோவ் பண்ணிக்க சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. 1996 இல்லை சார், பொதுவாக அனைத்து கட்சி கூட்டு சேர்த்துக்க சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டுருக்குங்க. அதனால இப்போ நாங்கள் எங்களோட கட்சி வந்து தேசிய கட்சிங்கிறதுனால ராஷ்டிரிய லோக்தள் அப்படிங்கிறது தேசிய மக்கள் கட்சிங்கிற தமிழில். அதன் பிரகாரம் நாங்கள் வந்து இப்போ கேட்டுருக்கிறோம். இப்போ பிஆர்ஓ சார் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது வரைக்கும் என்னுடைய பேர் காந்தி சங்கர், மாநில பொதுச் செயலாளர் சார், ராஷ்டிரிய லோக்தள் கட்சி.